ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பிரித்தூஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கார சட்னி செய்யலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி டிஃப்ரெண்ட்டான சட்னி. வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. இது பூண்டுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு சின்ன துண்டு தேங்காய், 5 காஞ்ச மிளகாய், இது சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பீஸ் தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தவா செட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுருவோம். அது கூடவே இந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம், அதையும் போட்டுடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுங்க, இல்லைன்னா மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். இது மாதிரி நெடியேறும், இந்த காரம் நெடியேறும். ஜஸ்ட்டு அப்படி ஒரு பருத்தை தட்டினோடனே அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே வதங்கட்டும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், அப்படியே வதங்கட்டும். இப்போ அதை வதங்கிடுச்சு. இந்த டைமில் இந்த தேங்காவை சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். இதை போட்டு அந்த சூட்லேயே இருந்தால் போதும். அதை போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்டில் இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த சூடு ஆறினோன்னு அப்படியே மிக்சிக்கு போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துலாம். இது சூடு ஆறட்டும். சூடு ஆறணுன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சட்னி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இது சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வச்சு அடுப்பை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அவ்வளோதாங்க. இதில் அது வெடிக்குது. இதில் ஒரு 4 இலை கருவேப்பிலை போட்டு, 4 இலை கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி தூக்கி இதில் போட்டு கரெக்ட் பண்ணி, சட்னி கொதிக்க வைக்க வேண்டாம், அந்த சூட்டில் நம்ம போட்டால் போதும். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட்டோம், அதனால் மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் வதக்க தேவையில்லை. இது தாளித்து கொட்டி இறக்கிட்டால் போதும். நீங்கள் இட்லிக்கு தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் முக்கியமான பொருள் எதுனாக்கா இந்த டேஸ்ட்டை கொடுக்குறது தேங்காய் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த கார சட்னியில் தேங்காய் சேர்த்து அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய கிராண்ட் சன் பார்த்திவ் பிருத்விராஜ், அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான சட்னி இந்த சட்னி. இட்லிக்கு லைக் பண்ணி சாப்பிடுவான். நீங்களும் அதுமாரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.